வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். ஸோ லா ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன இருக்குது, எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, எவ்வளோ ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லா பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக 12th முடிச்சுட்டு டேரெக்டாகவே நீங்கள் 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்ணலாம். சரி, இந்த 2 கேட்டகரி இருக்குது. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே தேடுறது பார்த்திங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணதோட டேரெக்டாக நம்ம ஒரு லா ஜாயின் பண்ணி படிக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் விச் மீன்ஸ் BA LLP சரியா ஒன்றா ஜாயின் பண்ணியே வந்துடும். இது ஒரு டிகிரி கோர்ஸ் தான் சரியா. 5 years நம்ம ஜாயின் பண்ணி படிக்க போகிறோம். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், ஆர் CBSE கிரேடில் ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், ஆர் எனி அதர் கிரேடு ஈக்குவலன் டு ஹையர் செகண்டரி. ஸோ முடிச்சிருந்தாலே இது எலிஜிபிலிட்டி நீங்கள் கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக 12th ஓகே சார் 12th எவ்வளோ மார்க் சார் எடுத்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 12th உங்களுடைய கம்யூனிட்டி வந்து SC and STயாக இருந்தது அப்படின்னா 40% வந்து நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் 12th. இன்கேஸ் அதர் கம்யூனிட்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 45% மார்க் எடுத்துருக்கணும். ஓகேவா. ஸோ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் SC STயை பொறுத்த வரைக்கும் 40%, அதர் கம்யூனிட்டி கேட்டகரி அதாவது BC BCM MBC DNC SCA இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 45% 12th மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் இந்த 5 years இன்டகிரேட்டட் BA LLP லா காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ஓகே சார், எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜ் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு ஓவராலாக தமிழ்நாட்டில் 14 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஓகேவா. அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, காலேஜ் வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பின்னாடி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 14 ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. அஃபிலியேட்டட்னா இந்த சட்ட பல்கலைக்கழகத்தோடு இணைந்த தனியார் கல்லூரி, இணைந்த கல்லூரிகள், அதான் அஃபிலியேட்டட் காலேஜ். ஒரே ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதை தாண்டி இண்டிவிஜுவலாக ப்ரைவேட் லா காலேஜஸ்ங்கிறது ஒரு 7 காலேஜஸ் இருக்குது. இண்டிவிஜுவலாக ப்ரைவேட்டாக நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு 7 காலேஜஸ் இருக்குது. அந்த லிஸ்ட்டும் கூட நான் இதிலே அப்படியே இன் அடிஷன் நான் சொல்லிகிட்டே வரேன். ஓவராலாக நம்மக்கிட்ட 14 கவர்மெண்ட் காலேஜ், ஒரு அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. இதை தாண்டி இண்டிவிஜுவலாக ஒரு 7 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த 5 years BA LLP கோர்ஸை நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. ஓகேவா. ஓகே சார், இதில் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலேஜஸில் இந்த BA LLP கோர்ஸ் வந்து நமக்கு கோர்ஸை நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இதை நான் ஒரு பேஜில் கூட ஒவ்வொரு காலேஜ்லையும் இருக்கிற சீட் டீட்டெயிலோடு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பாருங்கள். கவர்மெண்ட்டு நமக்கு த்ரூ கவுன்சிலிங் மூலமாக தான் இந்த சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சிடுறீங்க, ரிசல்ட் வந்துடுது, உங்களுடைய மார்க் வந்து 45%க்கு மேலே இருக்குது, 40%க்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் த்ரூ ஆன்லைன் மூலமாக இந்த கோர்ஸுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே சார், சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி புதுப்பாக்கத்தில் இருக்கிற அதில் பார்த்தீங்கன்னா 241 சீட் இருக்குது இந்த 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு. ஓகேவா. இப்போ நான் ஓவராலாக கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத ஆர்டராக சொல்லிட்டு வரேன். இதை தாண்டி ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. அரசு சட்டக்கல்லூரி மதுரையில் இருக்கிற காலேஜில் பார்த்தீங்கன்னா 171 இடங்கள் இருக்குது. இதில் சேஞ்ச் ஓவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 years முன்னாடி உள்ளது. கண்டிப்பாக இந்த சீட்ஸில் 1 or 2 சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மதுரையில் 171, சட்டக்கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா 160 சீட் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அரசு சட்டக்கல்லூரியில் 160 சீட்டு, திருநெல்வேலி செங்கல்பட்டு இந்த 2 காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 160 சீட் இருக்குது ஒவ்வொரு காலேஜ்லையும். வேலூர் காலேஜில் பார்த்தீங்கன்னா 80 சீட் இருக்குது, விழுப்புரத்தில் 80 சீட் இருக்குது, தருமபுரியில் 80 சீட்டு, ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 சீட்டு, சேலம் நாமக்கல் தேனி, ஸோ இதை தாண்டி காரைக்குடி இந்த எல்லா அரசு சட்டக்கல்லூரிகள்லையும் தலா 80 சீட் இருக்குது. இதெல்லாம் 14 கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்ஸ். இதை தாண்டி ஒரு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது, சரஸ்வதி சட்டக்கல்லூரி திண்டிவனத்தில் இருக்கிறது. இது இதோட இணைந்த கல்லூரிங்கிறதுனால அதில் ஒரு 39 சீட் இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாம் உங்களுக்கு த்ரூ கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணக்கூடிய சீட்ஸ். BA LLP 5 years கோர்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரூ கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ண போகிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1731 சீட்டை நமக்கு த்ரூ கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அதை நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா. இதுலேயும் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளிகபிள் தான். 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் கட்டாயமாக இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேவா. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே சார், கம்யூனிட்டி வைஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓப்பன் காம்படிஷனில் 31%, பிசியில் பார்த்தீங்கன்னா 26.5%,
பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 3.5%, எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 20%, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15%, அது மாறலாம் அப்படின்னு இருக்காங்க. எஸ்சிஐயில் 3%, எஸ்டியில் 1%. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் அந்த நடத்துகிற கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்டை வந்து ஒதுக்குவாங்க. ஓகேவா? ஓகே சார், இப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக ஒரு 7 காலேஜஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களே சார், இண்டிவிஜுவலாக இந்த கவுன்சிலிங்குள்ளே வராமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 காலேஜஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதர் தெரசா காலேஜ் ஆஃப் லா, அது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிடிஎன் லா காலேஜ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது. அடுத்து கேஎம்சி லா காலேஜ் பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்குது. ஈரோடு காலேஜ் ஆஃப் லா, அது ஈரோட்டில் இருக்குது. எஸ் தங்கபலம் லா காலேஜ், சரிங்களா? அதை தாண்டி துளசி காலேஜ் ஆஃப் லா, அது வந்து உமனுக்கானது, தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா முகில் காலேஜ் ஆஃப் லா, அது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. ஸோ இந்த 7 காலேஜஸும் இண்டிவிஜுவலாக ப்ரைவேட் காலேஜ். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கவுன்சிலிங்குள்ளே வராது, டேரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிஏ எல்எல்பி, ஓகேவா, லா காலேஜ் 5 இயர்ஸ் கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு ஆஃப்டர் 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் லா கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி, தென் கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டு, அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, அஃபிலியேட்டட் காலேஜ் அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, இண்டிவிஜுவலாக ப்ரைவேட் காலேஜ் அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபுல்ஃபில்லாக பேசியிருக்கேன். என்ன கட் ஆஃப் இருந்தால் இதில் லா காலேஜ் நம்ம கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.